அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இவை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வந்தாலும் 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக 7ஆம் இடத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைகிறார். 6ஆம் இடத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் வரக்கூடிய குருவின் அமைப்பால் முழுமையாக நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிக்கல் நிறைந்த பணிகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இதுவரை திட்டமிட்டு செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் இனி வரக்கூடிய தருணங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டு சிறப்பாக அணுகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் உறவு பலப்படுவதோடு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவர் மத்தியிலும் மிக சிறப்பான உறவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வீண் விரைய பிரச்சனைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை கட்டுக்குள் வருவதோடு சிறப்பான மாற்றம் பெறப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வீடு வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக இருந்து தேய்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் 12ஆம் தேதியன்று முழுநிலவாக பௌர்ணமி தினத்தன்று வலம் வர போகிறார். குருவிற்கு இணையான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை முயற்சி செய்தாலும் உறுதியாகவே அவற்றில் வெற்றி கிட்டும். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான வாய்ப்புகளில் நன்மை நிறைவாக கிடைப்பதோடு எளிதில் பல காரிய வெற்றி நிறைவாக உண்டு. மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3 தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை விளக்குவதோடு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். அதே சமயம் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் புதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு முயற்சியிலே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் புரட்சி காணக்கூடிய வகையில் சனி பகவானின் அமைப்பு மிகவும் அற்புதமான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு, கேது இறுதி தருவாயில் சுகஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும்
பலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்க முடியும். வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக உலகின் எந்த மூலையில் காத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இனிமையாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்கனவே அஷ்டமத்தில் அமர்ந்து பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் நுழைவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள் சிரமங்கள் சற்று கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. எனவே அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிறைவாக வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து விலகி 14ஆம் தேதி முதல் 5இல் உச்சம் பெறுகிறார். 5இல் சூரியன் உச்சம் பெறுவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கலைத்துறை, உத்தியோகம், அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை 4இல் உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெயர்ப்புகள் அதிகரிப்பதோடு வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார். 11ஆம் தேதி முதலே சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய புதனின் அமைப்பால் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.